ஓகே. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அலோபேஷியா ஏரியாட்டால வந்து கிரே ஹேர் கொட்டாது. ஸோ இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா வி கால் திஸ் இஸ் ஓவர் நைட் கிரேயிங்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கலர் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிட்டு வெறும் கிரே ஹேர் மட்டும் கொட்டாமல் நிற்கும். கொட்டாம நிக்கும். ஓகே. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் கிரேயிங் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதுதான் அதனுடைய ரீசன். அன்னோன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இது. இதனுடைய ரீசன் வந்து நம்ம எவால்வேட் பண்ணி பார்த்தா சில சமயங்களில் தெரியும். சில சமயம் நம்மளுக்கு அனீமியா இருக்கும்போதும் இந்த மாதிரியான காமனாக அசோசியேட்டடாக பார்க்குறோம். ஓகே மேம். இப்போ இது மாதிரி ஓவர் நைட்டில் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் தேய்க்கலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு டாக்டர்ஸ்டே போகாமல் நம்ம தேய்ச்சி பார்க்கலாம், ஒரு 1 வீக் தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது இந்த பூச்சி வெட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு அக்ரிவேட் பண்ணும் மேம்? ஆனியன் தேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு இதை சொல்லி சொல்லி தான் வச்சுருப்பாங்க. ஆனியன் தேய்ப்பாங்க, கார்லிக் தேய்ப்பாங்க. அது வந்து ஏன்னா இந்த ஒரு கண்டிஷனில் மட்டும் வெனவர் யூ இரிட்டேட் த ஸ்கேல்ப் முடி வளரும். ஸோ ஆனியன் தேய்ச்சி வளர்ந்தவங்களும் உண்டு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டென்ட் எதுவும் இருக்காது. இட் இஸ் நாட் ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அது வளர வைக்குது அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் இரிட்டேட் பண்ணால் நாங்களே மெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் இரிட்டேட்டிங் கெமிக்கல்ஸ் கொடுப்போம். டிசிஎன்பி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அது வந்து கொடுக்கும்போது வெனவர் யூ இரிட்டேட் தேர் வில் பி ஹேர் க்ரோத். ஓகே. ஸோ அதனால இது இந்த கண்டிஷனுக்கு மட்டும் மேபி இட் வில் ஒர்க் அவுட்.